ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா மரம் கொடி செடியாக காமிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினச்சிருப்பீங்க. அதுக்கு தான் இது குட்டி வீடியோ நான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு முன்னாடி தான் குட்டி நெல்லிக்காய் மரம் வந்திருக்கு பாருங்கள். இந்த நெல்லிக்காய் மரம் மேலே சின்ன சின்ன கருப்பு கருப்பாக இருக்குது. அது என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது துளசி செடி. இது வந்து ரோஸு ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக பூக்கும். இது வந்து என்னன்னு தெரியல, குட்டியாக பூக்குது. பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ். பூ நிறையா வைக்கும். இப்போ கொஞ்ச நாளாக வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னு தெரியல. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது பாருங்கள். அது வந்து வயிற்றில் அலசரு புண்ணு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கேட்கும். அது வந்து கீரையாக பச்சையாகவே வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க, கீரையாக கடைஞ்சும் சாப்பிடுவாங்க. அலசருக்குலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரோஸ் செடி தான். குட்டியாக இருக்குது. சைடு கிளை வந்து வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஒயிட் ரோஸ் தான் பூக்கும், நல்லாயிருக்கும். இந்த செடியெல்லாம் வாங்கும்போது பூ பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டிப்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம் செடி பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்தாண்ட வந்து பாருங்கள், பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டாக வளர்ந்துருக்கு. செடி ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த செடியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக நினச்சிருப்பீங்க. அதுக்கு தான் ஒரு குட்டி வீடியோ எடுத்து நான் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது நெல்லிக்காய் மரம். ஆனால் நெல்லிக்காய் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ வைக்கும்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொய்யா மரத்துக்கு போகலாம். பாருங்கள், கொய்யா மரத்தில் பிஞ்சு கொய்யாக்காய் வச்சுருக்கு. நிறையா வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பெரிய பெரிய காயாக வரும்னு நினைக்கிறேன். அது பெருசாச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ பிடிச்சி போடுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாவக்காய் செடி தான். துளசி செடி காஞ்சிடுச்சு. அது மேலே பாவக்காய் செடி இருக்குது. பூ பூத்துருக்கு, காய் வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.